ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்டாண்டை இப்படி கூட பயன்படுத்தலாமா என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஸ்டாண்டு வேறு எதுவும் இல்லை, ஷூ ஸ்டாண்டு அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா செருப்பு வைக்கிற ஸ்டாண்டு. இதை நான் புதுசாக வாங்கிக்கிட்டேன். எதுக்கு வாங்கிக்கிட்டேன்னு, பாத்திரங்கள்லாம் கழுவின பிறகு ஈரம் போக இந்த ஸ்டாண்டில் இருக்கிற தட்டில் கவுத்து வச்சிட்டோன்னே சீக்கிரம் காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபில் வச்சிடலாம். ஈரத்தோடு செல்ஃபில் வைக்க முடியாது. ஈரமான பாத்திரங்களை செல்ஃபில் வச்சாக்க வாசனை வரும், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்துடும். அதனால நல்லா காஞ்ச பிறகே செல்ஃபுக்குள்ளார வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சதுனால சீக்கிரம் காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபில் வச்சுக்கலாம். சமைக்கும்போது அப்பப்போ இந்த ஸ்டாண்டிலேருந்து பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்தலாம். ரொம்ப சுலபமாக இருக்குது. செவுத்துலேயே 4 பக்கமும் ஆணி அடித்து இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறோம். ரொம்ப சுலபமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாத்திரங்கள்லாம் அப்பப்போ சமைக்கும்போது எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கூட பயன்படுத்தலாம். எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. சமையலறைக்கு பக்கத்துலேயே சிட் அவுட் இருக்குது. அந்த இடத்துல தான் நான் ஸ்டாண்டு வச்சுருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரம் காஞ்சிடுது பாத்திரங்கள்லாம். காற்று வெளிச்சம் நல்லா வருது. துணிகள்லாம் கூட அந்த சைடு நான் காய போடுறேன். இங்கே கவுத்து வச்ச பாத்திரங்கள்லாம் 5 நிமிஷத்தில் காஞ்சிடும். காரணம் என்னென்னா, இந்த ஸ்டாண்டில் கம்பிகள்லாம் இருக்குது. ஒரு தட்டுலேயும் கம்பிகள் இருக்குது. அதனால் 4 பக்கத்துலேருந்து காற்று இந்த பாத்திரத்துக்குள்ளார போகுது. வெளியிலையும் நல்லா காற்று வருது. அதனால் சீக்கிரம் காஞ்சிடும். பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டாண்டு கூட நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாண்டில் நம்ம தட்டுக்கள்லாம் வைக்கலாம். கரண்டி, தோசை திருப்பி, டம்ளரு எல்லாம் வைக்கலாம். பயன்படுத்துகிறதுக்கு சுலபமாக இருக்குது. நம்ம கழுவி வச்ச பிறகு அதுலேருந்து தண்ணியெல்லாம் வழிஞ்சால் கூட அது உடனே காஞ்சி போயிடும். அவுட் சைடில் இருக்கிறதுனால நல்ல வசதியாக இருக்குது. இந்த ஸ்டாண்டை இப்படி கூட பயன்படுத்தலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, பழங்கள், ஆப்பிள் பழம், வாழைப்பழம், எந்த பழங்கள் வேணாலும் வைக்கலாம். இந்த மாதிரி கூட இந்த ஸ்டாண்டில் வச்சு பயன்படுத்தலாம். இதுவும் நம்மளுக்கு சுலபமாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் ஸ்டாண்டை பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி பொருட்கள்லாம் வச்சு பயன்படுத்திட்டு எப்படி இருக்குது என்பதை பற்றி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் போடுங்க. என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் புதுசாக வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல பயனுள்ள வீடியோக்கள்லாம் வரும். அதை பார்த்து நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.